வணக்கம் மக்களே. நம்ம மாயா கதையில் செப்டம்பர் 30 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக உங்களுடைய ஆதரவை கொடுங்க. லைக் பண்ணாதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரகுராமும் ஜானகியும் நேராக புவனேஸ்வரியை போயிட்டு செம்மையாக திட்டிட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க நம்ம இப்படி கோவப்படுறதுனால எந்த வகையிலையும் நமக்கு எந்த உதவியும் வரப்போகிறது கிடையாது. கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரகுராம் சொல்கிறாரு, ஏய் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்? அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி திட்டம் போட்டு என் பொண்டாட்டி மேலே ஒரு திருட்டு பழியை போட்டிருக்கா. அவளுக்கு நான் யார் அப்படிங்கிறத நிரூபிக்கணுமில்ல. அதை விட்டுட்டு நான் அவளுக்கு இப்படி தொடர்ந்து சரி பரவாயில்ல அப்படின்னு எல்லாத்தையும் சகஜமாக போய்கிட்டே இருக்க முடியுமா? இந்த வாட்டி அவளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் ஜானகி. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, உங்கள் தம்பி கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வு சொல்லுவார் அப்படின்னு. ஸோ இதை கேட்டுட்டு ரகுராமும் சரி அப்படிங்கிறாரு. ஜானகி சொல்கிறாங்க, சரி வாங்க தூங்கலாம் அப்படின்ட்டு. ரகுராம் சொல்கிறாரு, எப்படி ஜானகி எனக்கு தூக்கம் வரும்? நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் தம்பி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரகுராம் சொல்கிறாரு, எனக்கு என் தம்பி மேலே முழு நம்பிக்கை இருக்குது. அப்போ ஜானகி சொல்கிறாங்க, அப்புறம் என்னங்க, உங்கள் தம்பி கண்டிப்பாக எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார். என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத அவர் நிரூபிப்பார் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பொறுமையாக இருங்க. இதை கேட்டதும் ரகுராமும், சரி ஜானகி, நான் நம்பிக்கை வச்சிருக்கிறத விட நீ என் தம்பி மேலே அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்க. அப்போ ரகுராம் சொன்னதை கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க, என்னங்க சிவா எனக்கும் தம்பி மாதிரி தானங்க அப்படின்னு. ரகுராம் சொல்கிறாரு, சரி ஜானகி, நாளைக்கு காலையில் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, தூங்கலாம் அப்படின்ட்டு அவர் படுக்கிறாரு. ஜானகி என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுராம் தூங்கின பிறகு நேராக அங்கே இருக்கிற அம்மனை போய் பார்த்து, அம்மாடி இன்னும் எவ்வளோதான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்க போகிற? அவர் இந்த மாதிரி என் கூட சேர்ந்து கஷ்டப்படுறத பார்த்தா என்னால் தாங்க முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரி தான். அவள் இன்னும் இந்த குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்படுத்த போகிறான்னு தெரியல. எப்படியாவது அவகிட்டேருந்து என்னோட குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு ஜானகி சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம மாயாவை காமிக்கிறாங்க. மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, சிவா ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு மாயா நினைக்கிறாங்க, நம்ம சிவா சித்தப்பா கிட்ட போயிட்டு நம்ம பிளானை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீனு கேட்குறாரு, என்ன மாயா ஒரே யோசனையில் இருக்க? மாயா சொல்கிறாங்க, சித்தப்பாவை பற்றியா? பயத்தில் எங்கே பெரியம்மாவுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிடுவோமா அப்படின்னு பயந்து அவர் ஊரை விட்டு போகலாம் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. சீனு சொல்கிறாரு, ஆமாம் மாயா, அவரை அந்த நிலைமையில பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த வகையில் அவர் பெரியம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நிரூபிப்பார். எல்லாருமே சேர்ந்து பெரியம்மாவை தான் டார்கெட் பண்ணுறாங்க. பெரியம்மாவை எப்படியாவது இந்த சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றணும். ஸோ இதை கேட்டதும் நம்ம மாயா சொல்கிறாங்க, சீனு பேசாப்பில் நம்ம போயிட்டு சித்தப்பா கிட்ட உண்மையை சொல்லலாம். இது கேட்டதும் சீனு சொல்கிறாரு, ஆமாம் மாயா, நீ சொல்கிறது சரிதான், பேசாப்பில் சித்தப்பா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வராங்க. அப்போது பார்வதி உட்காந்துருக்காங்க, அங்கே சிவாவும் உட்காந்துருக்காரு. மாயா சொல்கிறாங்க, பார்வதி அக்கா உட்காந்துருக்காங்க, கண்டிப்பாக அவங்க இருக்கும் பொழுது நம்மளால எதுவும் சொல்ல முடியாதே. உடனே நம்ம சீனு என்ன பண்ணுறான்னா, சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு நேராக அவங்க சித்தப்பா கிட்ட போயிட்டு, சித்தப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பார்வதி கேட்குறாங்க, சீனு இந்த நேரத்தில் அவர்கிட்ட என்ன பேச போகிற? நாளைக்கு அவர் தண்டனை கொடுக்க போகிறாரு, அப்படி என்ன கொடுக்கறது அப்படிங்கிறத யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. சிவா நேராக பார்வதியை பார்த்து, பார்வதி நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அமைதியாயிரு. சொல்லு சீனு, உனக்கு என்ன வேணும்? சீனு சொல்கிறாரு, சித்தப்பா இந்த ரெடிமேடு நான் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன்னா அதை பற்றி தான் கொஞ்சம் டவுட்டு கேட்க வேண்டியது இருக்குது, அதான் வாங்க. உடனே சிவாவும் சரி அப்படின்ட்டு வராரு. பார்வதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமாம் சீனு என்ன பேச போகிறான், மாயா கூப்பிட்டாதான் நமக்கு பயம், சீனு என்னத்த சொல்ல போகிறான் அப்படின்ட்டு பார்வதி தூங்குறாங்க. சீனு நேராக சிவாவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. அங்கே மாயா காத்துக்கிட்டு இருக்காங்க. சிவா நேராக மாயாவை பார்த்ததோட, சீனு என்ன சீனு, ஏதோ கடை சம்மந்தமாக என்கிட்ட பேசணும்னு சொன்னேன், இப்போ என்ன மாடிக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க? சொல்லு சீனு, ஏதாவது பிரச்சனையா? அப்போது சீனு சொல்கிறாரு,
சித்தப்பா நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அப்போது அவர் கேட்குறாரு, என்ன பிளான்? அப்போது சீனு சொல்கிறாரு, சித்தப்பா இது மாதிரி நகையை திருடுனாங்கல்ல, அது பெரியம்மா தான் அத்தை தான் திருடுனாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. ஆனால் அதுக்கான ஆதாரம் பார்த்தவங்க தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பொய் சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல. சிவா சொல்கிறாரு, அவங்க 2 பேரும் 100% பொய் தான் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறத எப்படி சீனு நிரூபிக்கிறது? அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. அப்போது சீனு சொல்கிறாரு, சித்தப்பா நாங்கள் 2 பேருமே ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அந்த நகையில் கண்டிப்பாக எடுத்தவங்களோட கைரேகை பதிவாகியிருக்கும்ல. சிவா சொல்கிறாரு, ஆமாம் சீனு, கண்டிப்பாக பதிவாகியிருக்கும். அப்போ சீனு சொல்கிறாரு, அதை வச்சு தான் தப்பு பண்ணவங்களை நானும் மாயாவும் கண்டுபிடிக்க போகிறோம். இதை கேட்டதும் சிவா சொல்கிறாரு, அப்படியா மாயா? மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சித்தப்பா, நாங்கள் இன்னைக்கு அதிகாரிங்களை போய் பார்த்தோம். பார்த்துட்டு அந்த திருடின நகையில் உள்ள கைரேகையும் அப்புறம் எங்களுக்கு சந்தேகமாக இருக்க அந்த ராஜு சேட்டோட கைரேகையும் எடுத்துக்கிட்டோம். அவங்களுக்கே தெரியாமல் எடுத்துக்கிட்டு அதிகாரிங்க கிட்ட கொடுத்து இந்த நகையில் உள்ள கைரேகையும் நான் கொடுத்த கைரேகையும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்க சொன்னேன். அவங்களும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில் ரிப்போர்ட்டு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் வந்த பிறகு கண்டிப்பாக உண்மை யார் மேலே தப்பு இருக்கோ அவங்கள கண்டிப்பாக நம்ம கையும் களவுமா பிடிக்கலாம். இது கேட்டதும் நம்ம சீனு சொல்கிறாரு, சீனு சொன்னதை கேட்டுட்டு சிவா சொல்கிறாரு, மாயா சூப்பர் மாயா, இதை வச்சு நம்ம உண்மையாகவே கண்டுபிடிக்கலாம். நாளைக்கு ரிப்போர்ட்ஸ் வந்ததோட நான் கண்டிப்பாக தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன். மாயா சொல்கிறாங்க, சரிங்க சித்தப்பா, நாளைக்கு மட்டும் அந்த ரிப்போர்ட்ஸ் வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் பஞ்சாயத்தை நீங்கள் டைம் கடத்துனீங்கன்னா போதும். இது கேட்டதும் சிவா சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் பார்த்துக்கிறேன். என் அண்ணி மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதை நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போது நீ அந்த ஆதாரத்தை ஏற்பாடு பண்ணுறியல்ல, எனக்கு அது போதும் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறாங்க. மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக சிவா கிட்ட, நீங்கள் இனிமேல் வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கூடிய சீக்கிரம் உண்மையை நிரூபிச்சிடலாம். பெரியம்மா மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் சிவா சொல்கிறாரு, இது மாதிரி நீ எனக்கு கடவுளாக தெரிகிற மாயா. இது வரைக்கும் எவ்வளவோ பிரச்சனையை நான் தாங்கியிருப்பேன். ஆனால் அண்ணி இந்த பிரச்சனையில் தலையிட்டதுனால என்னால் எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதுவும் சொல்ல முடியலை. மாயா சொல்கிறாங்க, சித்தப்பா நீங்கள் கொஞ்சம் மட்டும் காலதாமதம் பண்ணிங்கன்னா போதும். எப்படியாவது பெரியம்மா மேலே தப்பில்லை அப்படிங்கிறத நிரூபிச்சிடலாம். இது கேட்டதும் சிவாவும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. பொழுது விடிஞ்சத்தோட சிவா வந்துட்டு பஞ்சாயத்துக்கு கிளம்புறாரு. பார்வதி நேராக அவங்க ஹஸ்பண்டை பார்த்து, என்னங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு தீர்ப்பு சொல்ல போகிறீங்க. உங்கள் தீர்ப்பை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி நகையை திருடுறதுக்கே எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம சிவா வந்துட்டு பார்வதியை பார்த்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போது பார்வதி இதை பார்த்துட்டு நேராக பத்மா கிட்ட, அக்கா இன்னையோட ஜானகி அக்காவோட அந்த திமிரு தனாவட்டு எல்லாமே முடியுது. இனிமே ஜானகி அக்கா இந்த வீட்டுக்கு வந்துட்டு எந்த வகையிலையும் நம்மளை அதிகாரம் பண்ண முடியாது. இனிமே நம்ம தான் இந்த வீட்டில் எல்லாமே அப்படின்னு சொல்ல, பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி, உண்மைதான், உன் கைக்கு வீட்டு சாவியும் வந்துருச்சு. மறுபடியும் கண்டிப்பாக ஜானகி அக்காட்ட போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சிவா நேராக பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. பஞ்சாயத்தில் உள்ளவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. புவனேஸ்வரி ஆட்களும் வந்துட்டாங்க. நம்ம ஜானகியும் நம்ம ரகுராமும் கோவிலில் கிளம்புறாங்க. ஜானகி நேராக கோவிலில் துண்ணூறு எடுத்துகிட்டு வந்துட்டு ரகுராமுக்கு பூசி விடுறாங்க. ரகுராமும் ஜானகிக்கு பூசி விடுறாங்க. ரகுராம் ஜானகி கிட்ட, இங்கே பாரு, நீ கவலைப்படாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது கூடி சீக்கிரம் நிரூபிக்கப்படும். இது கேட்டதும் ஜானகி சொல்கிறாங்க, சரிங்க அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து பஞ்சாயத்துக்கு வராங்க. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம், பஞ்சாயத்து வர்றதுக்கு என்ன இவ்வளோ நேரமா? அப்போது ஜானகி முறைக்கிறாங்க. அப்போது புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நேற்று இந்த ரகுராம் என்ன பண்ணான்னு தெரியுமா? ஜானகிக்கு எதிராக சாட்சி சொன்ன சாட்சிகளை இந்த ரகுராம் வந்துட்டு அடிச்சிட்டான் அப்படின்ட்டு அந்த புவனேஸ்வரி சொல்கிறாங்க. அப்போ சிவா கேட்குறாரு, நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படிங்கிறத என்னால் எப்படி நம்ப முடியும்? அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இந்த நிற்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொன்னதோட அவங்க எல்லாருமே கை காலில் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்ததும் நம்ம
சிவா கேட்குறாரு, உங்களை அடிச்சது யாரு அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இந்த ரகுராம் தான் எங்களை அடிச்சாரு. எதுக்கு என் பொண்டாட்டிக்கு எதிராக இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லி என்ன அடிச்சாங்க. இது கேட்டதும் சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, அடிச்சிங்களா நீங்க அப்படின்னு சொல்ல, ரகுராம் சொல்றாரு, ஆமா அடிச்சேன் அப்படின்னு. சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அடிக்கிறது தப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன தைரியத்துல நீங்க வந்துட்டு அவங்க மேல கை வச்சீங்க? அப்ப நீங்க பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலையா அப்படின்னு சொல்லி சிவா கேட்குறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, நான் அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சிவா சொல்றாரு, சரி, இதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு. புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுக்கலாம்ல, எதுக்கு நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதும் சிவா சொல்றாரு, இங்க பாரு, இந்த தண்டனையை எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு இந்த பஞ்சாயத்தை பத்தி எதுவும் தெரியல போல அப்படின்னு சொன்னதும் புவனேஸ்வரி நினைக்கிறாங்க, இவன் எதுக்கு இப்படி நேரம் தாழ்த்துறான், கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு அந்த புவனேஸ்வரி நினைக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு மாயா அந்த ஆதாரத்தோட வராங்க. ஆதாரத்தை பார்த்ததும் நம்ம புவனேஸ்வரி பார்க்குறாங்க, இந்த மாயா என்ன ஏதோ சீட்டோட வந்திருக்கா, இவ கண்டிப்பா ஏதாவது ஒரு வில்லங்கத்தோட வந்திருப்பா, இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நம்ம சிவா கேட்குறாரு, வா மாயா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன இவளுக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களா? இவளுக்காக நீங்க எதுக்கு காத்துக்கிட்டு இருந்தீங்க? அப்போ சிவா சொல்றாரு, இங்க பாருங்க, முக்கியமான ஆதாரமே மாயா கிட்ட தானே இருக்கு. அப்புறம் அவளுக்காக காத்துக்கிட்டு இருக்காம யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது? மாயா, அந்த ரிப்போர்ட்ஸ்ல என்ன இருக்கு? அப்போ மாயா நேரா சிவா கிட்ட ரிப்போர்ட்ஸ் கொடுத்து, இங்க பாருங்க, இந்த ரிப்போர்ட்ஸ்ல அந்த நகையில பெரியம்மாவோட கைரேகை எதுவுமே இல்லை. இதுல அந்த ராஜுவோட கைரேகையும் அந்த சேட்டோட கைரேகையும் தான் இருக்கு. இதை பார்த்ததும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க எல்லாருமே. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க ஏதோ திட்டம் போட்டு சதி பண்றீங்க. ஜானகியை காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு சதி பண்றீங்க. சிவா சொல்றாரு, இங்க பாரு, நீ அமைதியாயிரு. உண்மை என்ன அப்படின்னு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்காக தான் நான் இப்படி முயற்சி பண்றேன். நீ தேவையில்லாம பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ரிப்போர்ட்ஸ்ல இருக்கிறத பார்த்துட்டு ராஜுவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. உன்னோட கைரேகை அதில் எப்படி வந்துச்சு? நீ தான் அந்த நகையை திருடலையே. இதை கேட்டதும் ராஜு வந்துட்டு அமைதியாக இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு அதிகாரிங்களும் வந்துடுறாங்க. அதிகாரிங்க கேட்குறாங்க, சொல்லுங்க, எப்படி உங்களோட கைரேகை வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு அந்த ராஜு சொல்கிறாரு, சார், இந்த நகையை திருட சொன்னது புவனேஸ்வரி அம்மா தான் சார். அவங்க சொன்னதுனால தான் நான் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னதும் புவனேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆகா, நமக்கு எதிராக இப்படி சொல்லிட்டானுங்களே அப்படின்ட்டு ரொம்ப பயத்தில் இருக்காங்க. அதே நேரம் நம்ம சேட்டும் சொல்கிறாரு, இது எல்லாமே பண்ண சொன்னது புவனேஸ்வரி மேடம் தான். அவங்க சொன்னதுனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். அவங்க சொல்லலைன்னா நாங்கள் இப்படி பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க எங்களுக்கு காசு கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் ஜானகி அம்மா மேலே பழி போட்டோம் அப்படின்னு சொன்னதும் அங்கே சிவா சொல்கிறாரு, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த புவனேஸ்வரியா தானா? ஏ புவனேஸ்வரி, நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியா? பாவம், நல்லவங்க மேல எவ்வளவு பெரிய பழி போட்டிருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாரு. இதை கேட்டதும் நம்ம புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சூழ்ச்சி பண்ணி ஜானகியை காப்பாத்துறதுக்காக இப்படி பேசுறீங்க. ஜானகி மேல தப்பில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு சிவா சொல்றாரு, அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. நீங்க தான் வந்துட்டு அவங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழிய போட்டிருக்கீங்க. நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு, இங்க பாருங்க சார், இவங்க தான் சூழ்ச்சி பண்ணி ஜானகி அம்மா மேல இவ்வளவு பெரிய பழி போட்டிருக்காங்க, இவங்களை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அதிகாரிங்க புவனேஸ்வரியையும் பசுபதியையும் பிடிச்சிட்டு போறாங்க. நேரா அங்க ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க போயிட்டு நிக்க வைக்க புவனேஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜானகி ரகுராம் வருவாங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க வராங்க, மாயாவும் வராங்க. மாயா நேரம் அதிகாரிங்களை பார்த்து, பாத்தீங்களா சார், இதே மாதிரி பல விஷயங்களை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்க மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாத்தையும் எங்க மேல திருப்பி விடுறாங்க, இவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்ல, ஜானகி சொல்றாங்க, ஆமா சார், நகையை திருடினது என்னவோ இவங்க தான், ஆனா என் மேல பொய்யான பழி போட்டு எனக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்குறாங்க. இந்த கிராமத்துல எங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை இருக்கு, அந்த மரியாதையை கெடுக்கிறதுக்காக தான் இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு புவனேஸ்வரி மேல பழி போடுறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு புவனேஸ்வரிக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ இந்த கதை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.